நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் ஆரம்பத்தில் மீன ராசியில் இருப்பார். அதுக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு மேலே எங்கே வர்றாரு, நம்முடைய மேச ராசிக்கு வந்துடுவார். இந்த மேச ராசிக்குள்ளே சூரியன் வரும் காலம்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் புத்தாண்டாக கருதுவோம். அப்போ தமிழ் புத்தாண்டு துவக்கமே எங்கே வருது, நம்மளுடைய ஏப்ரல் மாதத்தில் தான் வருது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக அல்லது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி வச்சா ஃபஸ்ட்டு சூரியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், அதுக்கடுத்து குரு பகவான். நம்ம அதாவது மாதக்கோள்களான முடிச்சுட்டு சுக்கிரனை முடித்த பிறகு யார் பார்க்குறோம், நம்ம வருட கிரகங்களை பார்க்குறோம். குரு, சனி பகவான், ராகு பகவான். இந்த 9 கிரகங்களில் மேக்ஸிமம் 8 கிரகங்களை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மாதத்துக்கு 2.5, அதாவது ஒரு நாளைக்கு 2.5 நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி போய்கிட்டே இருப்பார். அது தின பலன்களில் வந்துடும். அப்போ இந்த மாத பலனில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக எடுத்துக்கிறது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த கிரகங்களில் மையமாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாத பலனை எடுத்திருக்கோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம், உங்களை பற்றி நீங்கள் உணர போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக இந்த அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன், இந்த அவனுக்காண்டி பார்க்குறேன், இவனுக்காண்டி பார்க்குறேன், ஸோ இந்த நிறையா எல்லாருக்காண்டி பார்த்துட்டு ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிறது தான் நீங்கள். அப்போ அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு மாற்றம் வராதான் நீங்கள் காத்திருக்கீங்களே, மாற்றம் வருவது உறுதி. அந்த மாற்றத்தை பயன்படுத்த போகிறீங்களான்னு தெரியல, புரியுதா? ஸோ உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் கொடுக்குறாங்க. நீங்கள் இனிமேலாவது உங்களுடைய முழு சிந்தனையும் உங்களுக்காக பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு விஷயம், கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது, மீளா கடன் பிரச்சனை இருக்குது, மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கானா, கண்டிப்பாக மீண்டு வருவீங்க. அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படியே சூப்பராக போகிறீங்க. அப்படியே உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே என்ன போகுது, பர்ஃபெக்டாக போகுது. உங்களுடைய மனசில் என்னென்ன சுமைகளை சுமந்துக்கிருக்கீங்களோ அத்தனை சுமைகளும் அப்படியே தள்ளி வைக்கப்படுது. அப்படியே ஃப்ரீ மைண்டாக வேலை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது, அந்தளவுக்கு கிரகங்கள் வலிமையை கொடுக்க போகிறாங்க. இந்த வேலையில் உள்ள பிரச்சனைகள் கட்டாயமாக சரியாகும். ஒரு நிலையான வேலை இல்லைன்னு சொல்லி மீனராசிக்காரங்க வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய நிலையான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா, சூரியன் ராசியில் இருக்கார், ஓகேவா? அப்போ சூரியன் ராசியில் இருக்கிறது ஸ்டார்டிங்கில். அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மதிப்பு மரியாதை இப்போ கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்பதை சொல்லலாம். அப்படி யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ கட்டாயமாக இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே முழு சிந்தனை வைங்க. படிப்பில் அப்படியே ஃபுல் கவனம் செலுத்துங்க. சின்ன குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள் கூட நான் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 15 மேலே படிப்பில் ஃபுல் கவனம் செலுத்துனீங்கன்னா சூப்பராக வருவீங்க. இப்போ என்ன படிக்கலான்னு முயற்சி பண்ணக்கூடிய குழந்தைகள் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நிதானமான முடிவெடுத்தீங்கன்னா அரசாங்க வேலை உறுதி. எக்ஸாம் எழுதி 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 ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கீங்கன்னு வருத்தப்படவே படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு, அரசாங்க வேலை சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வேலை உறுதி. அதே போல் யாரெல்லாம் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், சமூக வலைதளங்களில் உங்களை உருவாக்க வேண்டும் நினச்சிங்கன்னா அதற்கான காலம்தான் இந்த காலம். படைப்பு
என்பது உங்களுக்கு புதிதல்ல. ஆனால் அந்த புதிய படைப்புகளை என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிக்க நினைக்கிறவங்க, செகண்ட் மேரேஜ் முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே உங்களுக்கான திருமண வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலம். ஸோ உங்களுடைய ரியல் எஸ்டேட்டு, நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்கனாலும் ரியல் எஸ்டேட்டில் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுக்கு உள்ள அழுத்தங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாக போய்விடும். ஓகேவா? வருத்தப்படவே தேவையில்லை. சரி, அப்போ என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். யாருக்காக கையெழுத்து போடுவதாக இருந்தால் தயவுசெய்து கையெழுத்து போட்டுறது. ஜாமீன் கையெழுத்து போட்டால் மீண்டும் உங்கள் தலையில் நீங்களே பாரத்தை தூக்கி வச்சுக்கிறீங்க. அதே போல் இங்கே இருக்கிற விஷயங்களை அங்கே போய் சொல்லும்போது கவனம். இந்த ஃபோனில் பேசும்போது இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, நீங்கள் சொல்லுவீங்க. யார் மேலே, ஆப்போசிட் பார்ட்டி மேலே நம்பிக்கை வச்சு அவங்க ரெக்கார்டு போட்டு காப்பியை எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் கவனமாக இருங்க. ஓகேவா? ஃபோனில் பேசும்போதும் கவனம், அதே போல் ஃபோனில் எஸ்எம்எஸ் பண்ணும்போதும் கவனம். நீங்கள் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்பீங்க, அவங்க போட்டு கொடுத்துருவாங்க, அவங்க போய் பெரிய ஆளாக உட்காந்துருவாங்க, உங்களை லாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ ரகசியத்தை பாதுகாப்பது உங்கள் லைஃப்பில் இந்த ஏப்ரல் மாதம் முதல் எல்லா விதத்திலும் நினச்ச விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.